இந்த மாதிரி செய்து தயார் தான் வேண்டாம்னாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு செஞ்சு சப்பாத்தி உள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணி ஈஸியாக ஆகிற மாதிரி ஒரு எக் ஸ்க்ராம்பிள் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண 2 டொமேட்டோ, பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே நமக்கு ரெசிபி ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு முருங்கைக்கீரை ஹோம்மேடு முருங்கைக்கீரை பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டு டின்னருக்கெல்லாம் கூட இந்த எக் ஸ்க்ராம்பிள் ரொம்பவே நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். மிளகாய் தூள் காரம் உங்களுக்கு தேவையாக்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை பொடியிலே நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டு தான் கிரைண்ட் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை எப்படி செய்யறது பவுடருன்னு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஷார்ட் வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். நான் 2 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ போட்டது சால்ட் போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், முருங்கைக்கீரை பொடியில் டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இது உப்பு போட்டிருக்கிறதுனால அது நல்லா சீக்கிரமாகவே ஸ்மாஷ் ஆகிடும். டொமேட்டோ போட்டு சால்ட் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கொஜ்ஜி பதத்துக்கு வந்தது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டுட்டோம். உப்பு கூட போட்டுட்டோம். இப்போ நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை உடச்சி ஊற்றிட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் நல்லா உடச்சி ஊற்றிக்கிங்க. உடச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதனால் முருங்கைக்கீரை பவுடர் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் வெங்காயம், தக்காளி, மிளகாய், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு செய்யுங்க. இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் பவுடர் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் போடுறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாய் தூள் போட்டிருக்கோம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். எக் ஊற்றிட்டு பிறகு பெப்பர் பவுடர் போடும்போது பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு பாருங்கள் எக் ஸ்க்ராம்பிள் ஒரு கொச்சி மாதிரி நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி செய்து தயார் தான் வேண்டாம்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்ம சப்பாத்தியோட தான் சர்வ் பண்ண போகிறோம். இது சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே செய்யக்கூடிய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.